ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ டிவிகே அவங்களுடைய முதல் பஸ் ஸ்டாப்பு நம்ம திருச்சியில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் பேசுகிறாங்கப்பா, நீ என்னப்பா பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே நிறையா நம்ம பேசுகிறோம். சரி நம்ம அண்ணா வந்துட்டு பொலிட்டிக்ஸில் இறங்கி இதெல்லாம் பண்ணுறாப்புல. ஸோ நம்மளும் நம்ம சார்பாக எதாவது சொல்லுவோமே. நாட் ஓன்லி பாசிட்டிவ், எனக்கு பட்ட நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறது தான் இந்த பதிவு. ஸோ டிவிகே அவங்களுடைய முதல் மக்களை சந்திக்கும் அந்த ஒரு பயணத்தில் வந்துட்டு திருச்சியை அதை வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? என்னோடய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இது நான் அதுவும் வந்துட்டு விஜயனோட ஃபேன் அதனால் வந்து பெருசாக சொல்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மார்னிங்லேருந்து, அதாவது கிட்டத்தட்ட முந்தின நாள் ஈவினிங்லேருந்தே சொல்லலாம், நிறையா சேனல்ஸில் நாளைக்கு இந்த பயணம் ஆரம்பிக்க போது, அந்த வண்டி அவர் வந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியிலேருந்து பில்டப்பு, அது இந்த ஷாட்டு, ட்ரோன் ஷாட்ஸு, நல்லா 360 டிகிரியில் அந்த வண்டியை காமிக்கிறது. அது வண்டிக்குனே ஒரு ட்ரிப்பு வேறு. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பஸ்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போவாங்க. இங்கே தான் தோனி உட்காருவார்ப்பா, இங்கே தான் ரெய்னா உட்காருப்பார், இங்கே தான் ஜடேஜாவுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடுவார்லாம் வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வண்டிக்குமே ஒரு டூர் மாதிரிலாம் வந்து நான் சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு வழியாக நேற்றுக்கு சனிக்கிழமை காலையில் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலிருந்தே நான் சொல்கிறது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே ஏதாவது இப்படி இப்படின்னு மாற்றினா வந்து எல்லாத்துலேயும் ஒரே கவரேஜ் தான். கிளம்பிட்டார் விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து, அதுக்கு ஒரு ஃபுட்டேஜு. அப்புறம் ஃப்ளைட் வந்துக்கிட்டு இருக்குது, இத்தனை மணிக்கு லேண்ட், அதுக்கு இன்னொரு ஃபுட்டேஜு. அதுக்கப்புறம் 4 பேரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து எடுக்கிறதுன்ற மாதிரி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லா சேனல்ஸுமே, தமிழ் மட்டும் கிடையாது, என்டிடிவிலேருந்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இதுதான் கவரேஜாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரைட் ஓகே. அப்புறம் கிளம்புனாரு, வந்தார். கிட்டத்தட்ட 10:30 மணி வாக்கில் வந்துட்டு திருச்சி அந்த மரக்கடையில் போயிட்டு பேசுகிறது தான் வந்து பிளானாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பிளான் பண்ணதை விட கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஏதோ ஊர்வலம் மாதிரி ஊந்துட்டு வந்து ஃபைனலாக வந்து சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3:30-4 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நானும் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ கூட்டம் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஃபைனலாக சரி நான் அப்படியே சூப்பர் ஒரு வழியாக வந்து பேச வந்துட்டாரா, சரி என்ன தான் பேசுகிறான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி. நம்மளுமே லாஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சும்மா திட்டிக்கிட்டே இருக்காப்புல. சரி இவங்க அப்படி அங்கிள் ஆர் மோடின்றது, சரி திட்டுறது ஓகே திட்டுங்க, அதனால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக திட்டலாமே, அதாவது அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லன்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருந்தேன். சரி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தேன். சரி ஒரு வேலையாக நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இந்த முறை அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அல்லது என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஏதாவது பேசுவாப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒன்றுமே கேட்கல. சரி ஃபோன் நம்மளுக்கு அடிக்கடி கோளார் ஆகிடும் இந்த ஸ்பீக்கரு. சரி அதுதான் அதான் பிரச்சனையானு சொல்லிட்டு ஃபோன் அந்த இதெல்லாம் கழட்டிலாம் போட்டு ஊதிட்டு பார்த்தா அப்படி தான் கேட்கல. சரி வந்து பின்னாடி இந்த சிஸ்டமில் போட்டுவிட்டு கேட்டால் இங்கேயும் ஒரு மாதிரி குறுங்குது, எங்கேயோ பேசுகிறாப்புலன்ற மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் தான் அந்த ஹோல் திருச்சி மரக்கடையில் பேசின ஹோல் ஆடியோமே ஒரு மாதிரி ஒன்றுமே கேட்கல. செம டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க சொன்னதில் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர் வருவார் பேசுவார் செம கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபுல் டிசப்பாயின்மெண்ட்டு. ஐயையோ, ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றுமே புரியல, ஏதோ ஒரு மாதிரி எங்கேயோ பேசுகிறாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த நைட்டு இந்த அரியலூரில் பேசினார் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து தெரியாவே சொல்லியிருந்தார் என்ன நாங்கள் பேசினதை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வேறு ஆம்புலன்ஸ் வேறு விட்றாங்க அப்பப்போ, இது வேணே விட்றாங்களா இல்லை இது எதாச்சும் நடந்துச்சா ஒன்றுமே நமக்கு புரியல. பட் எனிவேஸ் இது நடந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்தோடைய பிரச்சனையை அட்ரெஸ் பண்ணது. இப்போ அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, பிரச்சனையை சரி பண்ணி தருவதாக சொல்லி எதெல்லாம் சரி பண்ணி தரப்படலை, அதேமாதிரி என்னெல்லாம் இவ்வளோ நாள் வந்தவங்க வந்துட்டு ஏன் அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஃபுல்லாக பேசினார். எனக்கு இது வரைக்கும் மாநாட்டில் பேசினதை விட இங்கே பேசின கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஓகே, சரி ஓகே ஒரு சொல்யூஷனை நோக்கி போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இது நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, விஜய் அவர்கள் சொன்னதில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு, நாங்களும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்போம், ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் தேர்தல் கிட்டே வரும்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மற்ற கட்சிங்க மாதிரி சும்மா அப்படியே அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீட்டை ஒழிக்கிறேன்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப இது முடியுமா முடியாதான்னு தெரியாத விஷயம்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நடைமுறையில் எது சாத்தியமோ எது பாசிபிளோ எதை எங்களால் அந்த 4 இயர்ஸ் ஆர் அந்த ஸ்பேனுக்குள்ளே வந்து பண்ண முடியுமோ அதை தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். அது எனக்கு ஜென்யூனாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவரை வச்சு கலைக்கிற மாதிரி சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, இப்போ பார்த்து படிக்கிறாருப்பா, வீட்டிலேருந்தே வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவார் போல், அதை வந்து ஒப்பிக்கிறாருன்னா அதை அவரே அக்னாலேஜ் பண்ணிட்டார். ஆமாம் ஏன் பார்த்தா ஏன் படிக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனைன்ற மாதிரி. ஸோ அது எனக்கும் ஒன்றும் தப்பாக தெரியல. ஏன் சரி அவரோட இதை பார்த்து எதுவும் மறந்துடக்கூடாது, எதுவும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோரியாக பேசுகிறதுக்கு சின்ன படிக்கிறாரு. ஸோ அதில் எனக்கும் ஒன்றும் தப்பாக தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு மீட்டராக எனக்கு பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி
வந்த கூட்டம் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக நான் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். மேபி இருந்திருக்கும். சரி ஓகே விஜய் வராரு ஒரு ஒரு சலசலப்பு இருக்கும், ஒரு சின்ன ஒரு அந்த கூட்டம்ன்றது இருக்குன்ற எதிர்பார்த்தது தான். ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு தெரில எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியும். நிறையா நம்ம பொலிட்டிக்கல் ரேலிஸ்லாம் பார்த்துருப்போம். கமல் சார் கூட ஒரு 4-5 இயர்ஸ் பேக் வந்து அந்த மாதிரி வந்தார். இப்போ கூட எடப்பாடி அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்குறாங்க. ஸோ எதுக்குமே இந்த அளவுக்கு ஒரு வந்து நான் வந்து ஆக்சுவலாக பார்த்ததில்ல. ஸோ அதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் எனக்கு இருந்துச்சு. நான் இனிஷியலாக என்ன நினச்சேன் அப்படின்னா, சரிப்பா ஜனநாயகன் கடைசி படம்லாம் இருக்க போகிறதில்ல, எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் அப்படி ஜெயிக்க மாட்டார், ஸோ அதனால் வந்து நடிச்சிருவாருன்ற மாதிரி தான் மைண்டில் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் அதிலே வந்திருக்கு. ஒரு வேளை ஜெயிச்சு இது போடுவாரோன்ற மாதிரி வந்திருக்கு. பட் எனக்கு தெரியல. அது 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 இப்போ சொல்லவும் முடியாது, ஒன்றும் தெரியல. பட் ஆனால் சின்ன ஒரு இவ்வளோ பேர் வராங்களேப்பான்ற ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு சர்ப்ரைஸு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு மாநாடு எல்லாருக்குமே கூட்டம் வந்து தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் எனக்கு பெருசாக அதில் தெரியல. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆப்வியஸாக இது திருச்சி மட்டும் இல்லை, கண்டிப்பாக எல்லா ஏரியாக்களும் ஃபுல்லாக போகிறாங்க இல்லையா, எல்லாமே கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக தான் இருக்குன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு ஐயோ ஒரு வேளை 2026 ஒரு வேளை வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. சரி ஓகே, கம்மிங் டு த சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்டு, நம்ம கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே இது 2 விதமாக கூட பார்க்கலாம். பட் ஆனால் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ இந்த மாநாடுன்னு சொல்லிட்டு ரேலியெல்லாம் வந்துட்டு ரோட்டில் போகிறாங்க இல்லைங்களா, அது மற்ற தலைவர்கள் போகிறாங்க, இவ்வளோ தலைமுறை வர்றதில்லை. ஆனால் இப்போ விஜய் அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி ரேலி போகிறதுனால நிறையா பேர் அங்கே மயக்கமடி உள்ளதை பார்த்துருப்போம். நிறையா கூட்ட நெரிசலில் நிறையா பிரச்சனைகளை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு, அஃப்கோர்ஸ் அவங்களாம் அங்கே வந்துருக்க கூடாது தான், பட் இருந்தாலும் வந்துட்டாங்க. பட் எனிவேஸ் அங்கே நிறையா அந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள், மாநாட்டில் உயிர் பலிகள்லாம் நிறையா ஏற்படுது. ஸோ கன்சிடரிங் திஸ், இப்போ இந்த ஒரு மாடர்ன் எராவில் நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியாலாம் ஆக்சசிபிள் ஆகிருக்கு ஈஸியாகவே. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஏன் அவர் ஒரு யூடியூப் லைவோ அந்த மாதிரி ஒன்று வந்து ஏன் அப்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோவோ இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஏன் வந்து பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா கன்சிடரிங் அஃப்கோர்ஸ் மக்களை நேராக வந்து பார்க்கணும் தான், மீட்டிங்ஸில் கலந்துக்கணும் தான், மக்கள்கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் தான், அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இப்போ இவர் வந்தாலே இவ்வளோ ஒரு பிரச்சனை ஏற்படுது, இதே ஒரு நெகட்டிவாக பேசுகிறாங்க. இப்போ அங்கே பாருங்கள் எல்லாம் காட்டு முன்னாடித்தனமாக வரானுங்க போகிறானுங்க, சில பேர் மயக்கம் போட்டுலாம் விழுவுறாங்க, உயிருக்கு ஏதாச்சும் என்ன யார் பதில் சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய டாப்பிக்லாம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமேன்றது என்னுடைய கருத்து. ஆர் மேபி வந்துட்டு இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்கன்னா அங்கே 2-3 இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு மெயின் இடத்துக்கு போயிட்டு மீதி சில இடங்கள் ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமாக அட்ரெஸ் பண்ணால் அது இன்னும் பெட்டராக இருக்குமோன்னு தெரில. மேபி அந்தந்த ஊருக்குன்னு ஒரு லோக்கல் சேனல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அவங்கள்ட்ட அந்த வீடியோ கொடுத்து ப்ராப்ளி தெரில, நான் ஜஸ்ட் சேயிங் அவ்வளோதான். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி இப்படி பண்ணும்போது அந்த நெரிசல்ன்றது கம்மியாகுது, இந்த மயக்கம் மட்டும் விழுவுறது, சில பல உயிர் பலிகள்லாம் ஏற்படுது, அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்தரலாம் இல்லையா. ஸோ மேபி அது ஒரு சொல்யூஷனாக எனக்கு பட்டுச்சு, எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை தவிர பெருசாக எனக்கு வந்துட்டு நெகட்டிவாக சொல்கிறதுக்குன்னு இந்த இதில் எதுவுமே தெரில. எனக்கு தெரிஞ்சு ஸோ பேசிக்கலி ஒரு ரோட் ஷோ சின்ஸ் விஜய்னா அந்த டிவிக்கே ஒரு புது ஒரு அப்ரைசிங் ஒரு பார்ட்டின்றதுனால இவ்வளோ அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ பார்ப்போம், ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லது தான் எல்லாத்துக்குமே. ஸோ வித் திஸ் ஐ என் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பபாய்.